கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய விசுவாசிகள்ட்ட போயிட்டு, "நீங்க யாருடைய பிள்ளைகள்?" சொல்லி கேட்டா, கண்ண மூடிட்டு சொல்லுவாங்க இல்லையா? நாங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகள். சில பேர் வந்து ஏசப்பா பிள்ளைகள் கூட நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, உண்மையாவே நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? அப்ப வசனம் எப்படி சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போமா? 1 யோவான் 3:8 நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். "பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதிமுதல் பாவம் செய்கிறான்." பாவம் செய்கிறவர்கள் யாராமா? பிசாசின் பிள்ளைகளாம். பிசாசினால் உண்டானவன் என்று சொல்லியிருக்கு. இப்ப கூட நம்ம நெறைய பேர் என்ன சொல்லுவோம், நீங்க திருப்பி இந்த வசனத்த கேட்டதுக்கப்புறம் கூட, நீங்க யாருடைய பிள்ளைகள்ன்னு கேட்டா, கண்டிப்பா நான் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள்ன்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில பாவங்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்குதா? பாவம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பிதாவின் பிள்ளைகள் கிடையாது. கர்த்தரின் பிள்ளைகள் கிடையாது. நம்ம யாருடைய பிள்ளைகள்? பிசாசின் பிள்ளைகள். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நாங்கலாம் பாவமே செய்யலங்க. நாங்க வந்து அவன போல பாவம் செய்யல. நான் இவன போல பாவம் செய்யல. நான் வந்து உண்மையும் உத்தமமா தான் வாழ்றேன்." அப்படின்னு சொல்லி தன்னையே வந்து சுயமா அவங்க நியாயப்படுத்திக் கொள்வாங்க. இன்னொரு வசனம் இருக்கு. அதையும் நான் படிச்சிடுறேனே. நீங்க 1 யோவான் 1:8 நீங்க வாசிச்சீங்கன்னா, "நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது." ஸோ நம்ம வந்து பாவி இல்லன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். வந்து பிறக்கும்போதே நம்ம வந்து பாவத்துல தாங்க பிறந்திருக்கிறோம். இல்ல நம்ம வந்து பழைய மனுஷன், பழைய ஆதாமின் அந்த ரத்தம் உள்ள இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியாமயே வந்து என்ன பண்றோம்? அந்த பாவம் உள்ள இருந்து கொண்டே இருக்கு. நீங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட பாருங்களேன். அந்த சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு, அவ கையில இருக்கிற ஒரு சாக்லேட்டோ, ஒரு டாய்ஸோ நம்ம கேட்டா, ஏன் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த சுயம் இருக்கு. அந்த பொருள் எனக்கு தான் வேணும். அது எனக்கு சொந்தம். நான் யாருக்கும் தரமாட்டேன். அப்படிங்கிற அந்த சுயம் வந்து உள்ள இருந்து கொண்டே இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம பாவத்துல இருக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ அந்த பாவத்துல இருக்கிறோம்னா, நமக்கு அது என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பாவத்துல இருக்கிறனால நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்கோம்? சாத்தானின் பிள்ளைகளா இருக்கோம். அப்ப நம்ம வந்து பிதாவின் பிள்ளைகளா மாறணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பாவத்தை விட்டு வெளிய வரணும். அதற்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டா, அவர் வந்து என்ன பண்ணுவாரு? அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவத்துலலாம் கழுவி நீக்கி சுத்திகரிப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாயில அறிக்கையிடணும். நம்ம எதெல்லாம் தேவனுக்கு விரோதமா நம்ம பாவம் செய்திருக்கிறோமோ, அந்த பாவத்த அறிக்கையிட்டுட்டு நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சுருவாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் முதலாவது வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். 2வதா எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல வாசிச்சோம் இல்லையா? 1 யோவான் 3:8 நீங்க பின்பகுதிய வாசிச்சீங்கன்னா, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கணுமா? நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம்னா, நம்ம பாவத்திலிருந்து வெளிய வருவோம் இல்லைங்களா? அந்த வெளிய வரும்போது என்ன ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துல வந்து நம்ம பாவத்தின் பழைய மனுஷனை வந்து சாக கொடுத்து, புதிய மனுஷனாய் இல்ல நம்ம பழைய பாவமுடைய மனுஷன் செத்து, நீதிக்கு நம்ம வந்து பிழைப்போம். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்றார். பிசாசின் கிரியைகள அழிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அவர நம்மள ஏற்றுக்கொள்ளும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பிதாவின் பிள்ளைகளா மாறிருவோங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இன்னைக்கு பாவம் இல்ல, நான் வந்து உண்மையுமா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, முதலாவது நம்ம சுயமா நியாயம் தீர்க்காம, நம்ம தேவனிடத்துல போவோம். அவரிடத்துல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அவருடைய வெளிச்சத்துல பார்க்கும்போது எதெல்லாம் பாவம்ன்னு சொல்லி நம்மகிட்ட தேவன் காமிச்சு கொண்டே இருப்பாரு. நீங்க 3ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சே வந்தீங்கன்னா, தன்னுடைய கூட பிறந்தவனுக்கு ஹெல்ப் பண்ணலனா கூட பாவம்ன்னு போட்டிருக்கு. தான் கூட பிறந்தவனுக்கு ஒரு தேவை இருக்கு. அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாம இருந்தோம்னா, நம்ம பாவத்துல இருக்கோம்னு அர்த்தம். அதனால நம்ம தேவனோட ஒளியில நடக்கும்போது தான், நம்ம எந்த இருள்ல இருக்கோம்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம பாவத்த ஒத்துக்கணும். பாவத்த அறிக்கையிடணும். நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ நம்ம இருதயத்துல கொண்டு வரும்போது, அவரு என்ன பண்ணுவார்ன்னா, அந்த பாவத்தை கொண்டு வருகிற சாத்தானின் கிரியைகள அழிப்பார். நான் இன்னொரு வசனம் ஒண்ணு வாசிக்கிறேன். 1 யோவான் 3:9 பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், பிதாவின் பிள்ளைகள் நம்ம சொன்னோம்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அதனால இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சுகிட்டு, என் வாழ்க்கையில நெறைய பாவங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், பிதாவின் பிள்ளைகள் சொன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளே நம்ம ஏமாத்திக் கொண்டு இருக்கிறோம். அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாருக்கும் தெரியும். வசனம் நீங்க 10வது வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ஸோ நம்ம பாவத்துல இருந்தோம்னா,
நம்ம யாருடைய பிள்ளைகள்? சாத்தானுடைய பிள்ளைகள். நம்ம வந்து நீதியில பாவத்தை வெறுத்து நம்ம வந்து நீதியின் பிள்ளைகளா இருந்தோம்னா, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அதனால நம்ம இன்னைக்கு கடவுள்ட்ட கேட்போம், கடவுளே நான் எந்தெந்த காரியத்திலலாம் உமக்கு பிரியம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த காரியங்களெல்லாம் நான் பாவம்னு தெரியாமயே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னு நம்ம கடவுள்ட்ட கேட்கும்போது, அவர் நமக்கு வந்து ஆவியானவர் குடுப்பார். ஆவியானவர் ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணுவார்? நம்மள வந்து வழிநடத்திக் கொண்டே இருப்பார். அதை கேட்டு நம்ம மனம் திரும்பி மறுபடியும் நம்ம பாவத்துல செய்யாமல் இருக்கும்போது, நம்ம கண்டிப்பா ஏசப்பா பிள்ளை தாங்க. கண்டிப்பா நம்ம பிதாவினுடைய பிள்ளைகள் தாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையின் நம்ம லட்சியமே அதுதாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். அதுக்கு தான் வந்து கடவுள் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அதனால இன்னைக்கு நம்ம பாவத்தை வெறுத்து நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.